இந்த ஓலா எலக்ட்ரிக் SX1 எடுத்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. 4000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்கலாம். எடுத்து ஒரு வாரத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த ப்ளே பட்டன் சொல்லுவாங்க, அது ஒர்க் ஆகலை. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு டெக்னீஷியன் வர்றதுக்கு. அது ஒன்று தான் இந்த இதில் வரைக்கும் பார்த்த பிரச்சனைன்னு பார்த்தா அது ஒன்று தான். மற்றபடி ஓட்டுறதுக்கு டவுனுக்குள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சார்ஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அதாவது நார்மல் மோடில். எக்கானமி மோடில் போனீங்கனாலும் ஒரு 10% சேர்த்து கிடைக்கும். ஒரு 90 வரைக்கும் நம்ம நார்மல் மோட்லேயே போய்க்கலாம் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு வரதுக்கெல்லாம். சார்ஜுன்னு பார்த்தா ஃபுல்லாக 0 ஆகி ஃபுல் சார்ஜர் போட்டோம்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது. நம்ம 20% இருக்கும் போது நான் போட்டுருவேன். அப்போ ஒரு 4 ஹவர்ஸில் நமக்கு சார்ஜ் ஆயிடுது. பிக்கப்பு வேறு 2 பேர் உட்காந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பழைய இது மாதிரியே இருக்குது. நம்ம ஓட்டும் போது கில்ட் ஃப்ரீயாக இருக்குது, பெட்ரோலில் வண்டி ஓட்டலை அப்படிங்கிறது. வேறு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஆன பிரச்சனைக்கு அப்புறம் வேறு எதுவும் சர்வீஸ் எதுவும் வரல. மற்றபடி நம்ம ரெகுலர் யூஸுக்கு இது ஓகே. இந்த வண்டி டெய்லி ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே அவங்க போட்ட காசு எடுத்துடலாம். நிறைய ஓட்டுறவங்களுக்கு நிறைய மிச்சம். இதில் இதுதான் இந்த பவர் பட்டன். இதை அமுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி வரும். நம்ம இந்த பாஸ்கோடை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணால் இப்போ ஓப்பன் ஆகிக்கும். சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அந்த பவர் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் நார்மல் மோட். இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது பிக்கப்பெல்லாம். க்ரூஸ் மோட் இருக்குது, போட்டு விட்டோம்னா அது வாட்டு போயிட்டுருக்கும். பிரேக் பிடிச்சோம்னா எக்ஸைடர் கொடுத்தாலும் அந்த க்ரூஸ் மோட் கட் ஆகிக்கும்.